ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கம்மா ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம் எப்படின்ட்டு. கோலா மீன் எடுத்துருக்காம்மா. பாருங்கள், முட்டையெல்லாம் இருக்குது. கோலா முட்டை. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க மசாலா என்னென்னு போடலான்னு பார்க்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ ஒரு மீனாக வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை ஒன்று ஒன்றா போட்டு பிசை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பெசரி விட்டுக்கலாம். பெசரி விட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இப்போ தோசைகள் எடுத்து வச்சுக்கோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சோன்னா நல்லா 2 கத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மீனாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன் முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மசாலா போட்டு வச்சுருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறது அவ்வளோ நல்லது. குழந்தைங்களாம் இப்படி நம்ம சாப்பிட விட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பக்கம் வந்து சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கோம்மா. மீனுக்கு வந்து சாம்பார் வச்சு மீன் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அது சாம்பார் வச்சுட்டு இந்த பக்கம் மீன் பொரியல் மீனை திருப்பி போட்டுக்கலாம். கிண்ணீர் எடுத்து வச்சாச்சு. மீன் முட்டை எடுத்து வச்சுக்கலாம். பிடிக்குமா? மீன் முட்டை வச்சுருக்கோம் பாருமா, எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். இப்போ நமக்கு தேவையான கோலா மீன் ரெடிமா. கோலா மீன் ஃப்ரை